என் பேர் பொன்னிங்க. மேட்டுப்பாளையம் வடக்கு தொகுதியிலிருந்து வரேன். இன்னைக்கு வந்து எனக்கு அப்பாவும் கிடையாது, அம்மாவும் கிடையாது. பொங்கல் பரிசுன்றது அப்பா சார்பாக டிஆர்எஸ் குடும்பத்திலேருந்து எனக்கு வந்திருக்கு. அது எனக்கு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்குது. அது மாத்திரமல்ல, டிஎம்கே கட்சியில் வந்துட்டு நாங்கள் சொல்கிறத தான் செய்வோம், செய்கிறத தான் சொல்லுவோன்ற வார்த்தையின்படி நடந்தது டிஎம்கே கட்சி மட்டும்தான். திரும்பவும் நாங்களே தான் வருவோம். 26லேயும் எங்கள் ஆட்சி மட்டும்தான் நடக்கும். வாழ்க சூரியன், வளர்க சூரியன், 1000 கைகள் மறைத்து நின்றால் ஆதவன் மறைவதில்லை என்பது போல எந்த இடத்துல பார்த்தாலும் கருப்பு சிகப்பு கொடிகாட்டு நடக்கும். தலையில் இருப்பது கருப்பு முடி, என் உடலில் ஓடுறது சிகப்பு ரத்தம். அந்த மாதிரி அவர் உடலில் ஓடுற மாதிரி எங்கள் உடல்லையும் ஓடுறது. இப்போ வந்து நாங்கள் அடுத்தபடி எல்லா இடத்துலையும் இறங்கி நாங்கள் வேலை செய்ய போகிறோம். வரப்போகிற டிஎம்கே கட்சிக்காக எங்கள் குடும்பமே நாங்கள் வேலை செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் 15 ஓட்டு இருக்குது. 15 ஓட்டுமே டிஎம்கேக்கு தான். எப்பயுமே நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம். எங்கள் கட்சி மட்டும்தான் வளர போகுது. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காரு. நாங்கள் இருக்கிற இடத்துல எங்களை தேடி வந்து உங்களுக்கு என்ன தேவை, என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கேட்டார். லைட் எரியலன்னு சொன்னோம், லைட் எரிய வச்சாரு. முனிசிபாலில் வந்து எங்களுக்கு நிறைய தண்ணி வசதி இல்லைன்னு சொன்னோம், அதையும் ரெடி பண்ணி கொடுத்தாரு. டிஆர்எஸ் குடும்பம் இன்னும் மென்மேலும் வளரணும். அநேக மக்களுக்கு அவருடைய தொண்டு வந்து எல்லாத்துக்கும் போய் பரவணும். அவருடைய எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என் கிராமத்தின் சார்பிலிருந்து நன்றிகளை நாங்கள் தெரிவிக்கிறோம். பொங்கல் விளையாட்டு நடந்துச்சுங்க. நாங்கள் வந்து எப்பயுமே வீட்டுக்குள்ளேயே கிடந்தோம். இப்படி ஒரு விளையாட்டு இதை கொடுத்து எங்களை வந்து டைம் போகிறதுக்கு எங்கள் என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க. ரொம்ப நல்ல சந்தோஷமாக இருந்தது. நாங்கள் ஒரு குடும்பமாக இருந்தோம். எல்லாரும் எங்கெங்கே இருந்தோம் நாங்கள் திரும்ப வந்தோம். இந்த இடத்துல வரும்போது நாங்கள் எல்லாம் ஒரு குடும்பமாக, ஒரு டிஎம்கே குடும்பமாக நாங்கள் காமிச்சோம். சமத்துவ பொங்கல்ன்ற ஒரு விழாவில் கோல போட்டி மட்டும்தான் இருக்குது. நாங்கள் வந்தோம். ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சு நிறைய நிகழ்ச்சிகள் அவர் பண்ணியிருக்காரு. நிறைய பரிசுங்க கொடுத்துருக்காங்க. தாய் இல்லாத பிள்ளைங்களுக்கு கிஃப்ட் கொடுத்த மாதிரி இருக்குது. இது தாய் வீட்டு சீதனம் மாதிரி எங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. ரொம்ப சந்தோஷம்.